வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து உள்ளே அமுச்சிட்டாங்க, அதனால் நம்மளால் எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டுக்கா வந்து முந்திரி போட்டிருக்காங்க. முந்திரி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த முந்திரி போட்டு அப்படியே கறி வந்து நல்லா டேஸ்ட் வரணும்ல. ஆமாங்க, அப்போதான் நல்ல ஒரு பதத்துக்குமே வரும், நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு வரும். இப்போ வந்து கறி போடுறாங்க பார்த்தீங்களா, பாருங்க நீங்களே. இந்த பாருங்க கறி போடுறாங்க, மட்டன் பிரியாணி தான். கறி வந்து போட்டுக்கிட்டே போடுறாங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கறி போடுறாங்க. ஆக்சுவலி அந்த கறி போட்டால் தான், கறி போட மட்டும் தான் மணமணக்குன்னு வாசமே வரும் வெளியே. ஆனால் அல்டிமேட்டாக எனக்கு கொஞ்சம் முந்திரி தந்துட்டு போமா. கறி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஸ்டேக்கு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி, இவ வந்து பிஸ்கெட் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். கறி போட்டுட்டாங்க, கொஞ்சம் நல்லா கிண்ட போறாங்க. கறி போட்டு வெளியே வந்து மணமணக்கு ஒரு வாசம் வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன்லாம் போட்டு நல்லா அப்புறம் கல்லுப்பு போடுறாங்க, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கல்லுப்பு ஒரு 100 கிலோ மேலே, 100 கிலோ இருக்கும். பைத்தியக்காரியா நீ? கல்லுப்பு உங்களுக்கு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. அது பாருங்கள், அதுவும் நல்லா கிண்டணும். ஃபஸ்ட்டு கிரேவியா இல்லை பிரியாணியானே தெரியலையே. ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி தான் பண்ணுவாங்க, ஏன்னா சாப்பாட்டுக்கு தான் அவ்வளோ நேரமாக ஆகும். கிரேவிலாம் இது பிரியாணி செஞ்சுட்டு அது கொட்டிட்டு பார்க்க போகிறேன் க்ளோஸ் அப்பில். அங்கே கிரேவி வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு பண்ணுவாங்க. பிரியாணி வந்து எப்படின்னு பார்த்துக்கலாம். எப்படி மழை பெஞ்சு அங்கே தேங்கி இருக்கு பாருங்க தண்ணி. பார்த்தீங்கன்னா இங்கே வரையும் வாசனை அடிக்கிட்ட கிட்ட வரையும் வாசனை பாருங்க. அப்புறமேட்டுக்கா தக்காளி, வாசனை ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா தக்காளி பேஸ்ட்டில் ஊற்ற வேணாம். தக்காளி வந்து நல்லா பொரியாக நறுக்கி தானே போடணும். நல்லா நறுக்கி போட்டால் தான் அது மணக்குன்னு ஒரு வாசமே பிரியாணி வாசம் அப்படி தூக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கூட சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. தக்காளி சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். அந்த பிரியாணியோட தக்காளி நான் சாப்பிட்டதில் எனக்கு தக்காளி பிடிக்காதுன்னா காரு இதா நல்லா போட்டு நல்லா கிண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நம்மளுக்கு டான்ஸ் ஆடி காமிப்பாங்க. அது வேகிற நேரத்தில் ஆடுங்க. கிண்டு. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிக்கிற பதமே தரல. கொதிக்குது அப்படியே லைட்டாக அப்படியே ஆகும்போது பிரியாணி ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பிரியாணி இதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த சிக்கன் போட்டாங்க, அப்படியே நல்லா வெந்த மாதிரியே இருக்கும். ஆமாம். அப்புறமேட்டுக்கா அது என்னது கல்லுப்பு இல்லை, அந்த அண்ணா கிட்ட கேளு என்னன்னு. அண்ணா இது என்னது? அண்ணா தாத்தா ஏதோ போட்டாங்க, தெரியல அது என்ன போட்டாங்கன்னு தெரியல. அந்த ஆக்சுவலி உப்பு மட்டும் தெரிஞ்சது. அது ஆக்சுவலி வந்து அது உப்பு கல்லுப்பு மாதிரி தான் தெரிஞ்சு. நாங்கள் அப்புறமேட்டுக்கா கேட்ட வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறோம் கிட்ட. இந்த பாருங்க, அப்புறமேட்டுக்கா பெரிய வெங்காயம் வந்து போட்டுருக்காங்க. எல்லாம் கிண்டிக்கிட்டு தாத்தா முன்னாடி போட்டிங்களா, அது என்னது கவர்ல? அதுவும் கல்லுப்பு தான் நினைக்கிறேன். இது வந்து அப்படியே பதத்துக்கு வருது பார்த்தீங்களா, அப்படியே இங்கே வரையும் வாசம் வருது நம்மளுக்கு. அப்படியே வெச்சோடுது சாப்பிடுங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ல இருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா
வாங்க ஆளுக்கு 15 கிலோ டான்ஸ் பாருங்க. அப்புறமேட்டுக்கு இது என்ன மசாலா? மிளகாவா? மிளகாத்தூள். பச்சை மிளகாய் போட்டது இல்லாமல் மிளகாத்தூள். அப்படியே உள்ள வரைக்கும் அப்படியே மணக்குன்னு ஒரு வாசமான. அதுக்கப்புறமா ஸ்பைஸியாக இருக்கணும்ல, நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் அது பேர் பிரியாணி பேர். ஆக்சுவலி அது வந்து செம்மையாக ஒரு டேஸ்ட் தான், அங்கே சொல்லவே முடியாது டேஸ்ட்டு. தம் பிரியாணி, தம் போட்டாலையும் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் கரம் மசாலா. தாத்தா கரம் மசாலா தானே? மல்லித்தூள். அடுத்தது போட்டது வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் எத்தனை பாக்கெட்? பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி மாதிரி சமைக்க போகிறோம். ஆம்பூர் மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்கெட்டு. சாம்பார் பிரியாணி மாதிரி மல்லித்தூள் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்கெட். சக்தி மசாலா அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு. வீடெல்லாம் காமிப்பா, அப்பதான் நல்லா இருக்கும். பாருங்க. அடுத்தது என்னமோ பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு எதுவும் தெரியல. நம்ம டெரஸ்லேருந்து எடுக்க எங்களை கீழே விட மாட்டேங்க. நாங்கள் அவ்வளோ கஷ்டத்துலேயே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருக்காரதுனால. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன தட்டது? சிக்கன் மசாலா. சிக்கன் இது சிக்கனா இல்லை மட்டனானே தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா தாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா வெட்டவே வந்துருச்சு. சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா 3 பாக்கெட்டு, மல்லித்தூள் 3 பாக்கெட்டு. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டு 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 அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு கிண்டிக்கிட்டு இருந்தோம். பாருங்க அப்படியே கொதிக்குது பாருங்க. வாசம் நல்லா வருதுல்ல. ஏறி உக்காந்துக்க கொஞ்சமா. இது என்னது? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலருக்காக வந்து பார்த்தீங்கன்னா கலர் பவுடர், கேசரி மசாலா, கேசரி தூள். நீங்கள் அது கூட போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து வெயில் ரொம்பவே அடிக்குது. அதனால வெயில் அடிக்கிறதுல ரொம்ப அங்கெல்லாம் நல்ல மலை கோயிலெல்லாம் இருக்கு. நல்ல மலை கோயில். எங்கள் ஊர் பேர்லாம் நாங்கள் வந்து என்னன்னு கேட்டுருக்கீங்க. அது வந்து எப்போவா போயிட்டு வச்சு பாருங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். இதுக்கு மேலே நெய் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நெய்யா? பாருங்க நல்லா கொதிக்குது. அரிசி அங்கிருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்தா இதுதான் அதோட அரிசி. பார்த்தீங்களா? பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசி இல்லை, நார்மலான அரிசி தான். நல்லா முறுமுறு. கொஞ்சமாக வாயில் போட்டாச்சு. நல்லா தான் இருக்கும். அப்புறம் தண்ணி 1 குடம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் போட்டு முடிச்சு மசாலா போட்டு முடிச்சோடனே தண்ணி போட்டு ஊற்றிக்கோங்க. நம்ம வீட்டில் மசாலா அரைச்சது பத்தாதுன்னு கடையில் வேறு வாங்கியிருக்கோம். கடையில் வாங்கின மசாலா பத்தாதுன்னு வீட்டில் அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டால் அவ்வளோதான். அப்புறம் நெய் ஊற்றணும். ஹலோ, பாய் பாய்.